திருப்பூர் மாவட்டம் பள்ளக்கவுண்டம்பாளையம் அருகே ஒன்றன் பின் ஒன்றாக 3 பேருந்துகள் மோதி விபத்திற்குள்ளானதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி, இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது? இந்த விபத்து ஏற்பட்டுள்ள அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கும் சூழலில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருப்பூரில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளக்கவுண்டம்பாளையம் அருகே சென்ற போது முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் பிடித்ததால் அந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் பிரேக் பிடித்துள்ளார். அப்பொழுது அரசு பேருந்துக்கு பின்னால் வந்த ஊட்டியிலிருந்து சேலம் நோக்கி செல்லும் அரசு பேருந்தும் கோவையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஆகியவை ஒன்றோடு ஒன்றாக மோதிக்கொண்டது. இதில் திருப்பூரில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்தானது சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் மீட்கப்பட்டு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்துக்குளி போலீசார் கிரேன் உதவியுடன் சாலையில் கவிழ்ந்த அரசு பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.